இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்ட், தமிழ்நாடு. இதுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டலோட இந்த ஷோவை ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாடு தான் அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமா இருக்கு. இதுல ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன, இந்த சமூகம் பொருளாதார தன்னிறைவை அடையும் போது பெண்களை எப்படி பார்க்குது, அதுவும் குறிப்பா தன்னுடைய குடும்ப பெண்களை நாம எப்படி பார்க்குறோம், நீங்க எப்படி பார்க்குறீங்க, இதை தான் இன்றைய தலைப்பாக நாம் விவாதிக்க போகிறோம். தொழில் முன்னேறும் பெண்கள் வெஸ் அவர்களுடைய குடும்பத்தினர். சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு நான். எனக்கு படிப்பு சரியாக வரல. 12th ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் நான் பாஸ் பண்ணது. ஸோ படிப்பு சரியாக வரலன்றதுக்காகவே நிறைய இடத்துல, ஸ்கூலில் சொல்கிறேன், நிறைய இடத்துல என்னை ரொம்ப அவமானம் நான் சந்திச்சிருக்கேன். பட் ஓகேன்னு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் பெண் குழந்தை எனக்கு ஆருத்ரா, ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை 6 months எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்வின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணேன், என்னென்னலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் பண்ணுவோமோ எல்லாத்தையும் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 month குழந்த டெலிவரிக்கு பெயின் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போகும்போது அவ்வளோ ஒரு பெயின். இருந்தாலும் நமக்கு போகும்போது கூட நான் வந்து கூகுளில் பார்த்துட்டே போகிறேன், சீக்கிரம் குழந்தை பிறந்தா என்னென்ன பண்ணணும், ஸோ பயம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். டெலிவரியும் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க என்னை விட்டு ஒரு 15 days போயிடுவாங்கன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொட்டுது. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன். எங்கள் அப்பா வந்து அந்த பாலை எடுத்து நான் பம்ப் பண்ணி கையில் கொடுத்தோடனே அப்பாக்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க, யாராவது கண்ணு பட்டுரும். எங்கள் அப்பா மாத்திரை கவருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு பெரிய இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நாள் ஒரு குழந்தை, மறுநாள் ஒரு குழந்தை என்னை விட்டு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், அந்த குழந்தைங்க டவுன் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஃப்ளோர், ஆனால் எந்த ஃப்ளோர் ஞாபகம் இல்லை. பயங்கரமான மன உளைச்சல். ஒரு என்ன சொல்றது, போய் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிற அளவுக்கு மன உளைச்சல். எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சுன்னு. ஸோ ரொம்ப மன உளைச்சல். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு குக்கிங், கிளீனிங், வீட்டு வேலைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து இந்த மில்லட் ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்டில் நான் எங்கள் குழந்தைக்கு பண்ணுறது உண்டு. ஸோ அதை வந்து ஏன் நம்ம பண்ணால் என்னன்னு சொல்லி எனக்கு எழுத கூட தெரியல. அது கண்டென்ட்டாக எப்படி எழுதி போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அதை ஒரு பேஜில், ஒரு நம்மளோட FB ஃபேஸ்புக் ஒரு பேஜில், ஒரு பெண்களுக்கெலாம் உதவி பண்ணுற ஒரு பேஜில் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய லைவ் அந்த வீடியோ அந்த இதில் பண்ணியிருக்கேன், சும்மா கேம் அப்படி இப்படிலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட ப்ராடக்டே இல்லை, கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது, ஃபோட்டோ கூட இல்லை. ஐயோன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அக்கௌண்ட்டில் பார்த்தா 30,000 2 நாளில். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே என் கஸ்டமரோட காசு தான். சரி ஓகே, அவ்வளோதான், தெளிஞ்சாச்சு. போனேன், தலையை குளித்தேன், ரெடியான ஆட்டோ எடுத்துகிட்டு போனேன். எல்லாம் எங்கள் வீட்டில் முடிக்கிறாங்க, இவ என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நான் அவ்வளோ சைக்கோ மாதிரி இருந்தேன், சூசைட் வரைக்கும் போயிட்டேன். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன், போய் நானே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நானே ரெடி பண்ணுறேன், அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வெளில உட்காந்து மாவு சலிச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பயப்படுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, நான் வந்து ஒரு பெருசாக எஜுகேஷன் லெவலில் பெரிய ஆளாகும்னு நினச்சதால, ஏன் இவள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, லாஸ்ட் நாளே இவள் பைத்தியமாக ஆயிட்டாளா, அப்படி தானே அப்பாக்கள் நினைப்பாங்க. ஸோ அவங்க ஒரு HODன்றதால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நான் படித்து பெரிய ஆள் ஆகணுன்றது. ஸோ அதுக்கப்புறமா அதை ஆரம்பித்தோடனே நல்லா போச்சு. அதை கொடுத்தேன். அப்புறம் சேல் ஆச்சு. அப்புறம் நினச்சேன், வேறு எதுலலாம் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது, டவுனில் வந்து சிட்டிலலாம் அது கிடைக்கலன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட நாலேஜையும் நான் வளர்த்துக்க ஆரம்பித்தேன். நியூட்ரிஷன் வேல்யூவை பர்பஸாக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, என்னோட குழந்தைங்க நியூட்ரிஷன் ப்ராப்ளமால இறந்ததால ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது எமோஷனல் கனெக்ட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த தொழிலுக்கு பின்னாடி. என் குழந்தைங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், அதனால நான் தவற விட்டுட்டேன், அதனால இன்னொரு குழந்தைங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு உடனே அப்படியே ஒன்று கஸ்டமர் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க கேட்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இங்கே இருக்கேன். என்னோட கம்பெனியில் இன்னைக்கு 167 ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எங்கே போனாலும் நான் இந்த ஸ்டோரியை சொல்லுவேன். எல்லாம் கேட்பாங்க, நீ வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண சொல்றியான்னு. இல்லை, எங்கேயாவது ஒரு அம்மா, எங்கேயாவது ஒரு பொண்ணு எதையோ ஒன்று இழந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவளுக்கு ஒரு தூண்டுதோலாக இந்த வீடியோ இருக்கணும். நான் பேசுறது வந்து எதை இழந்தாலும் நீ சாதிக்க முடியும். இப்போ நான் என்ன இருந்தால் மட்டும்தான் என்னால் எழுந்திரிக்க முடியாது இல்லையா, என்னை சுற்றி உள்ள எதை இழந்தாலும் என்னால் ஏஞ்சி நிற்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. இன்னொன்று,
சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீயா சம்பாதிக்கணும், நீயா சம்பாதிக்கணும். உன் புருஷனோ உன் அண்ணனோ உன்னோட அப்பாவோ சம்பாரிச்சா கூட நீயா சம்பாதிக்கணுன்ற விஷயத்தை எனக்கு விதைச்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகியிருக்கு. அதுதான் என்னோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சம்பாரின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, அது ஏன் சொன்னீங்க? அதான் சார், எல்லாரும் ஏன் சார் நம்ம எதிர்பார்க்கணும்? சாரை கொடுத்துட்டு உணவுவாங்க சார். அப்புறம் சார் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 6 வருஷம் வீட்டில் இருந்தேன் சார். வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. எங்கள் வீட்டு பழக்கம். நாங்கள் சிதம்பரம். அதனால் என்னை படிக்க வைக்கல. எனக்கு படிக்கணும், நம்மளே சம்பாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை எங்கள் பொண்ணு மூலமாக நான் வந்து உங்கள் பொண்ணு மூலமாக அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினச்சிங்க. ஓகே, வேலை ஏன் நீங்கள் நேசிக்கிறீங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னா ஒரு வேலை வேணும். அவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைன்றது. சொல்லுங்கம்மா, நீங்கள் வேலைக்கு போகிறது உங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு பிடிச்சிருக்கு? எல்லாருக்கும் எப்பவுமே இளமையாக இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆசிரியர் தொழிலில் வந்து நமக்கு என்ன ஏஜ் ஆனாலும் நமக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஏஜ் தான் ஆகும். இப்போ நான் காலேஜ் ப்ரொஃபஷனல் இருக்கேன்னா 16 இயர்ஸ் தான், எனக்கும் 16 இயர்ஸ் தான். அந்த ஏஜோட நான் என்ஜாய் பண்ணுவேன். என்னோட அறிவு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஒரு வேலையை வந்து வேலையா செய்யாம வேலையை லவ் பண்ணி செய்கிறோம். ஸோ அந்த லவ் இருக்கும்போது அந்த வேலையில் எவ்வளோ வந்து பர்ஃபெக்ட் இருக்கும்னு தெரியும். ஓகேவா? அதனால எனக்கு என்னோட ஜாப் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பணியாரம், அப்பம், அதுக்கப்புறம் சுண்டல் மேக் பண்ணுறேன், பஜ்ஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் காலையில் ஷோலே நாக்கு ஊற வைக்கிறீங்க, பணியாரம் அப்பம் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக வேறு சொல்கிறீங்க. 2019 மேரேஜ் பண்ணப்போ பியூட்டிஷனாக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணேன் பிரைமரி ஸ்கூலில். மறுபடியும் குழந்தை வந்துச்சு, மறுபடியும் வேலைக்கு போக முடியல, ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் சரி வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஷாப்பில் போய் கேட்கும்போது, நான் பணியாரம் மேக் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் எல்லாமே மேக் பண்ணுறேன் சார், நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே சொல்லி எல்லாம் சாம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க சார். எனக்கு அந்த நிமிஷம் அதை கேட்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுவும் அதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது சார் எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படியே அந்த உப்பிட்டு புஸ்ன்னு வரும்போது எனக்கு ஷோ நடத்த விட மாட்டீங்க போல இருக்கே, பசி எனக்கு கிளம்பிடும் போல இருக்கே. அதை ஆனந்தமே எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதை செஞ்சு நான் எடுத்து கடையில் கொடுக்கும்போது அப்பாடா அப்படின்னு இருக்கும் பாருங்களேன், அதுவே போதும் சார் வாழ்க்கையில். ஏன் மனைவிகள் வேலைக்கு போக வேணாம்னு நினைக்கிறீங்க? ஆடிஷன் போகும்போது நான் டான்ஸர் தான் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு தெரியும் ஷூட்டில் ஒரு மூவியில் ஆடிஷனில் எடுக்கும் போது சில பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறாங்க ஓப்பனாக, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மூவியில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வேணும், அவங்களோட பேஷனுக்காக அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே இங்கே பிரச்சனை இல்லாமல் இல்லை சார். அவருக்கு ஏம் இருக்குது, அதனால் அவர் ஒர்க் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எங்களுக்கு ஏம் இருக்கக்கூடாதா? எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சு ஆண் பெண் வேலை பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பெண்களுக்கான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி பார்த்தா பெண்கள் வேலைக்கே போக முடியாது, வீட்டிலேயே தான் இருக்கணும். எவ்வளோ நாள் சார் வீட்டிலே இருக்க முடியும்? எவ்வளோ நாள் அம்மா அப்பாவை பேரண்ட்ஸை பார்ட்னர்லாம் பார்த்துக்கிட்டு எதுக்கு நாங்கள் இருக்கணும்? நீங்களும் பாருங்கள், 2 பேருமே ஹவுஸ் ஹோல்டு வந்து எல்லாமே 2 பேருமே எடுத்துக்கலாம். 2 பேருமே எடுத்துட்டு ஒரு லெவலுக்கு நம்ம 2 பேரும் ரீச் ஆனால் அவங்களுக்கு தானே பெருமை. இப்போ நான் ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போனால் என் புருஷன் சொல்கிறது அவருக்கு பெருமை இல்லை, அவரு பண்ணுறதுன்னு சொல்ல எனக்கு பெருமை இல்லை. அந்த மாதிரி தான் 2 பேருமே வந்து ஒரு லைஃப்பில் வந்து முன்னேறணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். கரெக்ட் தான் சார். நாங்கள் ஸ்டார்டிங்கில் தனியாக இருக்கும் போது ஸோ அவளை நான் பார்த்துக்கணும் இல்லையா, அவங்க வீட்லேயும் பேச மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நான் ஆக்சுவலாக சென்னை கிடையாது, அவங்க சென்னை மடிப்பாக்கம், அவங்க நான் திருவாரூர். என்னோட பேஷன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான். நான் காம்படிஷன் அப்படி போயிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் மேரேஜ் ஆன பிறகு ஸ்கூலில் போய் டீச்சராக ஒர்க் பண்ணுறது, ஸோ ஒரு ஷோ எடுத்து பண்ணுறது, ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, அதை மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல நான் அப்படி பார்த்ததுனால எனக்கு ஒரு மாதிரி பயமாக வந்துருச்சு, எங்கே அவள் தனியாக போகும்போது அதை தனியாக ஃபேஸ் பண்ண முடியுமா அவளால் அப்படிங்கிற ஒரு இதுதான். எல்லாருமே இன்னும் வெளி தோற்றத்தில் பயங்கர மாடர்னாக இருக்காங்க, ஆனால் உள்ள எல்லாரும் இன்னும் பழமைவாதிகளாக தான் இருக்காங்க. அப்டேட்டட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கிறாங்க, அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ப்ளூடூத் வச்சுக்கிறாங்க, ஆனால் உள்ள மென்டல் லெவலில் யாரும் அப்டேட்டடாகவே இல்லை. இன்னும் அதை பழமை தாக்கம் இருக்குது. எப்படின்னா நீ போ, அதான் இப்படி நோமா செல்லம் நீ போவாதுடா, அது அப்ப அதிகாரமா சொன்னாங்க நீ போகக்கூடாதுன்னு. இப்ப கொஞ்சம் கெஞ்சி, ஏன்னா ஒய்ஃப் வேணும். எல்லாருமே சுத்தி என்ன பண்ணா 1000 பேர் இருந்தாலும் அம்மா மாதிரி ஏன் வர முடியாது, ஏன் அப்பா அம்மா வர முடியாது? அப்ப சிங்கிள் பேரண்ட் என்ன பண்றாங்க, தனியா ஒரு அப்பா ஒரு குழந்தைய நல்லா வளர்க்க முடியலையா, செய்ய முடியலையா? அதை ஒரு படமா வரும்போது ரொம்ப ரசிச்சு பாக்குறோம். ஒரு குழந்தைய ஒரு அப்பா மட்டும் தனியா, அம்மா இல்ல அம்மா போயிட்டாங்கன்றப்ப நான் வளர்க்குறேன்டா என் குழந்தைய, நான் உன்னை வளர்க்குறேன்னா அதை படமா வரும்போது அது அவ்வளோ காவியமா ரசிச்சு நல்லா 5 ஸ்டார்லாம் போட்டு நல்லா பாக்குறோம். அதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் ரோல் ரிவர்ஸ் பண்ணுங்களேன்? ஏன் அம்மா மட்டும்தான் படிப்பு சொல்லி தரணுமா, அம்மா மட்டும்தான் ஊட்டணுமா? கிடையாது, என் ஹஸ்பண்டும் ஊட்டுவாங்க,
என் ஹஸ்பண்டும் பாப்பாக்கு சொல்லி தருவாங்க, நானும் சொல்லித்தரேன். உங்கள் ஃபினான்ஷியல் பேர்டனை நாங்கள் பாதி எடுத்துக்கும் போது எங்களோட ரோலையும் நீங்கள் பாதி எடுத்துக்கலாம்ல. இங்கே எல்லாருக்குமே என்னன்னா பேஷன்ஸ் ரொம்ப மிஸ் ஆகுது சார். பொறுமை இல்லைங்கிறீங்க. ஆமா, என் குழந்தை வந்து ஏதாவது கேட்கும் போது ஒரு தடவை அவங்க சொன்ன மாதிரி தான் 4 தடவை 4 நான் அதை பொறுமையா சொல்லும். அங்க ஒரு தடவை சொல்லும் போது பண்றியா, முடிக்கிறியா, செய்யறியா, அவ்வளவுதான். பண்ண மாட்டான், எனக்கு கோவம் வருது. அதுக்குள்ள நம்ம என்ன அங்க டைப் ஆகும்போது என்ன வேணாம் சரி ஓகே நீங்க இப்ப நான் பாத்துக்கிறேன். ஏன்னா குழந்தை அது தோண்டுடும், அது இன்னும் வளரல. இப்பனா கோவக்காரன் ரெஜிஸ்டர் ஆயிடும். அம்மானா எப்பவுமே பாஸ். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க தராதீங்க, நீங்க பண்ணாதீங்க. அதை நீங்களும் வளர்க்க முடியும், நீங்களும் ஊட்ட முடியும், நீங்களும் குழந்தைக்கு டைப்பர் மாற்ற முடியும், நீங்களும் குழந்தைக்கு ஆய் கழுவ முடியும். எங்களுக்கு இருக்க 2 கை தான் உங்களுக்கும் இருக்கு, எங்களுக்கு இருக்கிற பொறுமை உங்களுக்கு இல்லை. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் டைலராக இருக்கேன். அவங்க அம்மா வந்து சொல்கிறதுனால அவர் கேட்டு என்கிட்ட சொல்கிறார், நீ போகாமல் வீட்டில் இரு, பிள்ளைங்கள மட்டும் பார்த்துக்கோ. பிள்ளைங்க மட்டும் வீட்டுக்கார மட்டும் பார்க்கலன்னா சரி, நான் எல்லாமே பார்த்துட்டு தானே போகிறேன். நான் வந்து எங்கள் அம்மா கூட வளரலை. மோஸ்ட்லி எப்படின்னா எங்கள் அம்மா 25 வருஷம் வேலைக்கு போனாங்க டைலராக. இவங்களும் டைலராக வந்துட்டாங்க. அவங்க என்னானாங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கடந்த பிறகு அவங்களுக்கு கை காலை விழுந்துருச்சு. காரணம் என்னன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் பொறுப்பாக இல்லை. அம்மாவுடைய பிஹேவியரில் தான் நான் வளர்ந்தேன். எனக்கு என்னன்னா அவங்க வேலைக்கு போகக்கூடாதுன்றத வந்து தடுக்கலைண்ணா, அவங்க வேலைக்கு போகலாம். எந்த மாதிரி வேலை செய்யணும்னா அவங்க ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேயே இருக்க வேலை செய்யலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யலாம். செய்யும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுவுமே நிலை குலையாது. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் நடக்கிற இடைவெளியில வந்து யாரும் வந்து பாதியை நடுவில் மாத்திருவாங்களோன்னு ஒரு பயம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்களா, யாரோ சொல்ற ஒரு வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்களா? பிடிச்ச வேலை பார்க்கணும் தான் சார் நினைப்பேன். அதை தான் அவங்க செய்யறாங்க. அதான் நானும் சொல்கிறேன் சார். டிஃபன் கடை போட்டு செய்ய சொன்னார், அதுவும் செஞ்சேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது வேலை. எக்ஸ்போர்ட்டில் போய் தைக்க வேண்டியதுதான் என்னோடையது. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், எவ்வளோ முன்னேறினேன் எனக்கு தான் தெரியும், அவருக்கும் தெரியும். நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அவரோட முடிவு நீ வேலைக்கு போக. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னீங்களா நீங்க சொல்லிட்டேன். வேலைக்கு போவேன்னு ஆமா, சொன்னீங்களா? என்னோட கல்யாணத்துக்கு நான் தான் காசு சேவ் பண்ணி நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எங்க அம்மா பண்ணாங்க, அப்பா இல்லை. அதனால எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க வீட்டு ராணி சார் அவங்க, நாங்க விட்டு கொடுக்கவே முடியாது. ஐஸ் வச்சுட்டாரு சார். என் வீட்டு ராணி யாராவது சீண்டுனாலாம் எனக்கு கோவம் வரும். சார் அதுக்காக அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடுத்து வைக்கிறேனே தவிர அவங்கள அடிமையாக்கி நான் வைக்கல சார். இந்த மாதிரி ஜென்ஸுங்க பேசி பேசி நிறைய வந்து வைஃபுங்களை அப்படியே டோட்டலா காலி பண்ணிடுறாங்க. நீங்கள் வீட்டின் மகாராணி இல்ல சார், நாங்க வீட்டின் வேலைக்காரி. கழுவுறோம், பெருக்குறோம், துடைக்கிறோம், அடிக்கிறோம், திட்டு வாங்குறோம், ஊட்டுறோம். நாங்க எங்களால எதுவும் முடியல சார். இதுதான் சார் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. நாங்க அடுப்பாங்கல்ல இருந்து எப்படா வெளியில வரணும்னு மறுபடியும் அதிலே போட்டு எங்களை டெஸ்ட் பண்ணனா எப்படி சார்? காலையில மதியம் நைட்டு 3 வேளை சமைக்கணும். இடையில டீ காஃபி அது என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம். மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா அதிலே இருந்தோம்னா அப்ப எங்களுடைய சுதந்திரம். நாங்க சிரிக்க வேணாமா? அதே ஒரு மூஞ்சில எண்ணெய் வழியில முகத்தை போட்டு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கணும் இல்ல? அப்படிதான் இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்லோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து சிரிச்சு பேசி விளையாடணும். கிச்சன்ல எந்த ஃப்ரெண்டுஜி வருவாங்க? அப்ப நாங்க வேலைக்கு போக மாட்டோம், அப்ப நீங்க போங்க வேலைக்கு. அது எப்படி? ஜென்ஸோடது என்ன கடமை? காலையில எழுந்துக்கணும், வேலைக்கு போகணும். பாருங்க சார், இப்போ இத என்ன சார் சொல்றீங்க? ஹவுஸ் வைஃப் அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கறாரு. அவரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேங்கறாரு. நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்றாரு. ஓகே சொல்லக்கூடாதுப்பா. ஓகே சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அவர் வந்து அவர் கடமையில இருந்து விலக கூடாது சார். நான் 16 வருஷமா வெளிநாட்டில் இருந்தேன். நான் தான் சம்பாரிச்சு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்கேன். அவரு வேலைக்கு போயிருக்காரு. அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. நான் அனுப்புவேன், காசு அனுப்புவேன், எல்லாமே அதில் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டு நீ என்ன கொடுத்த? என்னோட கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். நீ வெளிநாடு போய் ஜாலியாக இருக்கிற அவர் சொல்கிறாரு. ஒரு குழந்தைய நம்ம குழந்தை கூட அடிக்கலாம். வெளிநாட்டில் அந்த பேபி கேர் பார்த்துக்கிற விஷயத்தில் அப்படி இந்த டும்மஞ்சேரி கண்ணில் அப்படி குச்சை வச்சுட்டு பார்க்குமே, அதான் மாதிரி நான் அந்த குழந்தைய கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து காலைல எழுந்துக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்க வைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நான் வந்து அப்படியே கையில் ஏந்தி பார்த்துக்கணும். அந்த குழந்தைய அந்த வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை சார். அவர் சொல்லுவார், நீ ஜாலியாக வெளிநாட்டில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அப்படி சொல்லுவார் சார் அவரு. எதுக்கு நீ எல்லா கஷ்டமும் நீயே பண்ணிட்டு நீயே என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் குறைய கேட்டு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்கா, நான் போய் கேட்க முடியுமா? நீயா போன அவங்க உங்ககிட்ட கேட்கற வார்த்தைகள் தானே. சுனாமி வந்தது இல்லை, அப்போ நான் ஃபாரின்ல இருக்கேன். சுனாமி வருதுன்னு நான் அழறேன். எனக்கு வேலையும் செய்யணும், இருந்தாலும் எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயம். அப்போ ஒமானில் இருந்தேன் நான். ஒமானில் சுனாமி வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சுனாமி வருது இங்கே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னேன். அந்த செகண்டு கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னா வர முடிஞ்சா வந்துடுன்னு சொன்னாலும் நான் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நான் போயிட்டு அப்போ தான் 3 months ஆகுது. ஆனால் ஒரு ஆறுதல் வார்த்தை, என்ன பண்ண சொல்கிற
அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. சார் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னாத நீ வேண்டாம் போக வேண்டாம் ஒன்று புரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நான் முதல்ல நான் எல்லா கண்டிஷன் போட்டேன். குடும்பத்துக்காக போனாங்களா இல்ல அவங்களுடைய சம்பாதியத்தை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்களா? அவங்க குடும்பத்துக்காக தான் போனாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னா பிரிஞ்சு போகும்போது எனக்கு அந்த வழி எப்படி இருந்திருக்கும். அதை தான் நம்ம சொல்கிறத கேட்காம போகிறதுனால தான் அந்த வழியை வெளியில் சொல்ல முடியல. அவங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்துல இருந்து நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மாத செலவுக்குன்னு நீங்க கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சா இல்ல அவரே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு? நான் ஏதாவது ஒரு 500 ரூபாய் தான்னு கேட்டா, ஏன் எதுக்கு கண்டிப்பா வேணுமா கண்டிப்பா செஞ்சாகணுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தந்துருவாங்க, பிரச்சனை இல்லை கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் பாத்தீங்களா, அது நம்மளை கொன்னுடும் சார். சார் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு க்ராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா கால் பண்ணி அங்கே நின்று கேட்கணும், காசு அனுப்பிவிடு, அனுப்பிவிடுறதோ அனுப்ப மாட்டாங்க. திரும்ப 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 கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்க. அந்த டைமில் ஒரு 200 ரூபாய்க்கு கூட இத்தனை வாட்டி கால் பண்ண வேண்டியதாக இருக்குன்றப்போ அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த 200 ரூபா கூட நம்மளால சம்பாதிக்க முடியாதா? அந்த இதனால தான் நம்ம ஒர்க் போகணும், நம்ம காலில் நம்ம நிற்கணும். என் ஃபேமிலிக்கு நான் ஏதாவது செய்யணும்னா தயக்கம் வரும், அவங்க கிட்ட கேட்கலாமா வேண்டாமா செய்யலாமா. அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட அம்மா இல்லைம்மா காசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் நான் சம்பாரிச்சேன்னா இந்தாம்மா நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு க்ரோசரிஸ் வாங்கணுமா, எனக்கு எதாவது வாங்கணுமா, காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணுமா, நான் தைரியமாக வாங்கிப்பேன். அவங்க கிட்ட நிற்கணும், இல்லை வாங்கி கொடு ப்ளீஸ் அப்படிலாம் கேட்கணுன்ற அவசியம் இருக்காதுன்றதுக்காக தான் முதல் ஸ்டெப்பே அதுதான் சார். நாங்கள் வேலைக்கு போகிற காரணமே அதுதான் சார். மேரேஜ் ஆகி 9 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது இப்போ, சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 500 இந்த உன்னோட செலவுக்குன்னு கொடுத்ததில்ல. பசங்களை இவர் வேலையில், அதாவது அந்த 6 மந்த் தான் வீட்டில் இருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பைக்குக்கு பெட்ரோல் போகணுன்னா கூட அவங்க அப்பா கிட்ட அவங்க தங்கச்சி கிட்ட போய் நான் கேட்கணும். அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, போன வாரம் தான் நான் 200 ரூபாய் கொடுத்தேன், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு. யாரு? அவங்களோட சிஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு 200 ரூபாய்க்கு இது மாதிரி வார்த்தை, ஒரு அலட்சியம். அந்த டைமே நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தொடச்சி அடுக்கிற வேலைக்கு போனேன். இல்ல ஒரு நிமிஷம், தங்கச்சி வந்து கேட்டிருக்காங்கன்னா தங்கச்சி வந்து பேசி முடிச்சட்டும் அப்புறம் இருங்க சார். தொடச்சி அடுக்கிற வேலைக்கு போனேன். அப்புறம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பில்டிங்கில் விட்டாங்க. அங்கே ஒரு டீச்சர்ஸ் வந்து எனக்கு கஸ்டமராக வந்தவங்க, நீ படிச்சிருக்க, ஸ்கூலில் அக்கௌண்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்கூலில் அக்கௌண்டண்டாக இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நான் என் குழந்தைங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்குறேன், என் தேவையை நான் பார்த்துக்கிறேன், என் பேரண்ட்டுக்கு செலவு பண்ணுமா, நான் ஊருக்கு போகணுமா, என்ன வேணுமோ அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். என்கிட்ட நான் அனாவசியமாக செலவு பண்ணுறவங்க இல்லை. நான் சேர்த்து வச்சு அவர்கிட்ட 1,50,000 நான் கொடுத்துருக்கேன். அவரோட தேவைக்கு நான் கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? பர்சனல் இல்லை, நம்ம குடும்பம், ஆனால் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? நான் வந்து 200 ரூபாய் தேவைக்கு இப்போ உங்களுடைய சிஸ்டர் கிட்ட போய் கேட்க வேண்டிய டோட்டல் டேமேஜ் ஆயிருக்கு எனக்கு இந்த ஷோல. இப்போ 200 ரூபாயில ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தி ஒரு ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்தவொடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாத்துக்கும் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்குல்ல, அதான் பிரச்சனை. மனைவிகள் கணவன்கிட்ட கேட்டு வாங்கணும்னு ஒரு இடம் வரும்போது தான் உள்ளுக்குள்ள வலிக்குது, அது சொல்ல முடியல நிறைய பேர்னால. எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம், 26ஆம் தேதி வந்தால் 14 வருஷம். எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. நான் கேட்டது கேட்காதது கூட்டிட்டு போறது எல்லாம் செய்வார். ஆனால் கையில் 500 ரூபாய் தர மாட்டார். கேட்டால் நான் கெட்டு போயிடுவேனா, நான் கையில் காசு வச்சிருக்க கூடாதான், அதனால உனக்கு எதனாச்சும் இது ஆகுமா அப்படின்னு சொல்லுவார். காசுன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்கானது மட்டும்தான் நினைக்கிறாங்க. நாங்க அப்படி நினைக்கல. எனக்குன்னு அவங்க பேசுறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா இது நம்மளுது, நமக்கு. அவங்க என்ன பண்றாங்க, தனி பியூரிட்டி கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம்? எனக்கு ஒரு 20,000 ரூபாய் வரும் சார். இந்த 20,000 சம்பாரிச்சு வீட்டு செலவு போக நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் மனைவி கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் செலவு பண்ணுறீங்களா, தன்னிச்சையாக முடிவெடுத்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் சுயமாக தான் அது செலவு பண்ணுவேன். உங்களுடைய சுய தேவைக்கு நீங்கள் ஒரு பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ஒய்ஃபை கேட்கறதே இல்லைல்ல? ஆமாம், கேட்கறது இல்லை. அவங்க சுய தேவைக்கு நீங்கள் 1 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறத அவங்க கேட்குறாங்க. இல்லை சார், கொடுக்குறோம், அவங்க கிட்ட கொடுத்துட்றோம், அவங்க கொடுக்கலன்னு தான் திருப்பி சொல்கிறாங்க. பெரும்பாலான ஆண்கள் வெளியில் நாம் செலவு பண்ணிட்டு வரோம், ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு வந்து வந்தான், ஒரு 2,000 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்டோம், வெளில வந்து போய் ட்ரீட் கொடுத்தோம், ஏதாவது ஒன்றா சொல்லுவோம், போயிட்டு வந்து சொல்லுவோம். செய்யறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோமா? பண்ணுறதில்ல. ஆனால் மனைவிக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 2,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ என்ன செலவு பண்ண, அதில் ஏதோ மிச்சம் முடிச்சியா, அதே ஏதோ பணத்துக்கு சேர்த்து வச்சியா, அது சீட்டு போட்டையா, இப்படி கேட்குறது இருக்குல்ல, அந்த சுயமரியாதை தான் இன்னைக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணுங்கிற இடத்துக்கு. கண்டிப்பாக சார். நீங்கள் அவங்க வேலைக்கு போக வேணாம்னு சொன்ன காரணம் என்ன? அப்பாவுக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன், அம்மாவுக்கும் பைபாஸ் ஆப்ரேஷன். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களையும் பார்த்துக்கணும். இவங்க மேரேஜுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க, ஓகே. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, எனக்கு திறமை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்ய நான் தயார். மியூச்சுவலாக இருக்கலாம், எது வேணா. நீங்கள் உட்காந்து பேசிட்டு குடும்ப சூழல் இப்படி இருக்குது, இப்படி பண்ணலான் இருக்கான்,
அதான் நான் சம்பாரிச்சு போகிறேன்ல, என் குடும்பத்தை பார்த்துக்கணும், நீங்கள் ஏன் இந்த வேலையை விட்டா இந்த வேலையை விட்டால் உனக்கு வேறு வேலை கிடைக்காதா? அப்புறம் நான் தான் திறமையான ஆள், நான் தான் திறமையாக சம்பாதிக்கிறேனே. நீங்கள் திறமையாக இருக்கீங்க, உங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு திறமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப உள்ள சமூகத்துல ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி எந்த பிரச்சனையும் இல்லாம, பாதிப்பும் இல்லாம, யாரோட கேலி பிரச்சனை இல்லாம திருப்பி வீட்டுக்கு வருவாங்கன்னு 100% யாராலையும் உத்தரவாதம் தர முடியுமா அந்த சமூகத்துல? இப்போ வெளியில போற எல்லா பெண்களுக்கும் பிரச்சனை யாருனால சார் வருது? ஆண்கள்னால தான் வரும். அப்ப நீங்க சரியில்லாம என்ன சார் அவங்கள வீட்டுல பூட்டி வைக்கணும்? எங்க சைடுல நாங்க ஆண்கள் கரெக்டா இருக்கிறோம். எல்லா ஆண்களையும் திருத்துறது எங்க வேலை கிடையாது. நீங்க எல்லா ஆண்களையும் திருத்த சொல்ல சார், நீங்க சரியா இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சாதிக்கணும், எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? அவங்க என்னோட கரியருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப 8 மாசம் ஆச்சு சார். அவங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா இப்ப கேளுங்களே, அவ கட்டிக்கிட்ட சேலை, பிளவுஸ், ஃபுட்வேர் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் லிவிங் அவர் லைஃப் அண்டர் அவங்களோட ஹஸ்பண்டோட கண்ட்ரோல். ஸோ நானும் அப்படிதான் வாழணும்னு அவங்க நினைக்கிறாங்க. படிச்சு முடிச்சியா, ஒரு மாப்பிள்ளை பாத்தியா, அவ்வளவுதான். பிறந்தப்போ அம்மா அப்பா கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போ பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வருவான், அவனோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்புறம் புருஷனை கட்டிக்கணும், அவனோட கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒரு பொண்ணோட லைஃப் அவ்வளவுதானா சார்? சாகுற வரைக்கும், மண்ணில் போற வரைக்கும் நீ எவனாச்சும் கண்ட்ரோல்ல இருக்கணும். என்ன லைஃப்? ஸோ அவரோட லைஃபும் அந்த லைஃப் தான் சார். சாகிற வரைக்கும் நாங்க ஆம்பளைங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணுமா? எங்க கண்ட்ரோல் நாங்க இருக்கக்கூடாதா? இஸ் அ மாடலர் சார். அவ ஃபியூச்சருக்கு இம்பாக்ட் ஆகக்கூடாது. இப்போ ரிலேஷன்ஷிப் கூட அவளுக்கு இம்பாக்ட் ஆச்சு, அவள் கரியர், அது அவளுக்கே தெரியும். இதே ஒரு ரீசன்னால அவ ரொம்ப அவளுக்கே தெரியும். ஒரு மாடலை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க சார். கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணா யாரும் மேரேஜ் பண்ணிக்க, அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறாங்க சார். ஃபியூச்சர் எங்க இருக்கு? அவ கல்யாணம் பண்ணிட்டா நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்ப பாருங்க, அவ லைஃப் ஷீ இஸ் லிவிங் ஹர் லைஃப் அண்டர் சம்படிஸ் கண்ட்ரோல் சார். 8 மாசம் தான் ஆகுது. எல்லாமே அவங்க புருஷன் தான் சூஸ் பண்றா. அவரோட ட்ரீமே இல்ல, அவ ட்ரீமே பொதிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கா. அவ எனக்கு அட்வைஸ் பண்றான், இதெல்லாம் வேண்டாம், உன் ஃபியூச்சர், உன்னோட ஒரு பையன் அக்செப்ட் பண்ணணும், உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த மாதிரி. வெளியோ இப்போ அவ போஸ்ட் போட்டா கூட இப்ப என்ன பேசுவாங்க, சொசைட்டி என்ன பேசும், பக்கத்து வீட்டு, எதிர் வீட்டு ஆண்டி, மேல் வீட்டு ஆண்டி, கீழ் வீட்டு ஆண்டின்னு எல்லாமே சொசைட்டி தான். என்ன கிடைச்சது சொசைட்டி கிட்ட இருந்து? ₹1 லாபமா சொசைட்டி? ஒண்ணுமே இல்ல. சொசைட்டி தான் நம்ம வாழ்றோம். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்க எதிர் வீட்டு ஆண்டி தான் உங்களுக்கு உங்களோட லோன் எல்லாம் தீர்த்து கொடுப்பாங்களா? ஆண்டி யாருமே வர போறது கிடையாது. நம்ம ஆண்டி தான். ஒரு நிமிஷம் சார். ஆக்சுவலி என் கேர்ள் ஃப்ரெண்டை மாடலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ மாடலிங்னா எப்படின்னா, உங்க சோஷியல் மீடியா கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கணும். டெய்லி ஒரு போஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஷனாக ட்ரெஸ் கண்டிப்பாக போடணும். நான் போஸ்ட் போடு, பட் ரெகுலராக போடாத. அதே மாதிரி ஃபேஷனாக போடு, கொஞ்சம் டீசெண்டாக போடுன்றேன். ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு ஏதாவது தப்பாயிடுமோன்னு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் சொல்றீங்க, ஒரே நிமிஷம் பேசி முடிக்கல. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா விஷயமும் தப்பா ஆகும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் பேசும்போது நீங்க சொல்றீங்க எல்லாம் உங்களுக்கு தடையா நிக்கிறாங்க அப்படின்றீங்க. அவங்க தடையா நிக்கல, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அவங்க தடை பண்றாங்க. என்ன ப்ராப்ளம் நீங்க பேசுறீங்க? எங்கெங்க ப்ராப்ளம் வராம இருக்கு? ஒரு கம்பெனில நீங்க ஐடி வேலை பண்ணாலும் அங்கேயும் ப்ராப்ளம் வருது. ஒரு டெலிகாலரா வேலை பண்ணா பொண்ணுக்கு அங்கேயும் ப்ராப்ளம். எந்த வேலை பண்ணாலும் ப்ராப்ளம், எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் இருக்கு. ஏங்க, ஒண்ணு நீங்க எங்க கூட சப்போர்ட் பண்ணணும், இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா, அதாச்சும் விடுங்க. எந்த விஷயத்துல எங்களோட கனவை தடை போடுறாங்களோ அங்கதான் நாங்க கொஸ்டின் பண்றோம். ஸோ எவல்யூஷன்ன்றது நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் எவல்யூஷன். இந்த ஜென்ரேஷன் இப்படி உருமாறிட்டு வருது. ஸோ இந்த ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டே எங்களுக்காக நாங்க வாழ்றோமே, எங்க கனவுக்காக நாங்க ஓடுறோம். விஜேவா இருக்கேன் சார். அந்த ஈவெண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடியுது. ஸோ அதுக்கான சக்சஸ் பார்ட்டி வைக்கக்குள்ள நான் அங்க இல்லைன்னா எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும், நீ அந்த சக்சஸ் பார்ட்டி அட்டன் பண்ணி தான் வாய்ப்பு அவசியம் இல்லையே சார். அவங்க சொல்றது கரெக்ட் சார். இப்போ எங்க வீட்டுல 2 பெண் குழந்தை. என் அக்கா கொஞ்சம் பயந்த சுபாவம். ஸோ அவ இப்போ டாக்டர் படிச்சு அவ ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்கா. பட் நான் அப்படி இல்லை. நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப போல்டாவும் பிரேவாவும் இருப்பேன். எனக்காக ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் தைரியமா இந்த ஃபீல்டை நான் எடுத்தேன். அப்படி எடுத்தா என்ன தெரியுமா, சின்னதா சொல்லிடுறாங்க, என்ன ஆம்பளை மாதிரி எல்லாமே பண்றேன். அவங்க மட்டும் இல்ல, எங்களோட சொந்தக்காரங்கள்ல இருந்து, நெய்பர்ஹுட்ல இருந்து, இன்னும் பொண்ணு ஆம்பளை மாதிரி வெளியே போகுது வருது இப்படி இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு பிரேவா போல்டா இருந்தா அவளுக்கு வைக்கிற ஒரு பட்டம் இது. அப்ப இந்த இடத்துல நாங்க ஃபெமினிசம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க உள்படுறோம். ஆம்பளை மேல என்ன தெரியுமாங்க சார் பண்றாங்க? நான் போல்டுன்னு சொல்லியே ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன்னு எல்லாத்தையும் இப்ப சண்டைக்கு போனா அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்துடாதா சார்? பயமா இருக்கு. யார்ட்டுமே நீங்க என்ன கேட்கறது, நீ என்ன பண்ண, நானே என்ன சேஃப் கார்ட் பண்ணிக்கிறேன்ட்டு அதுவே ப்ராப்ளமா கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்றேன். ஒரு பொண்ணு வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னா
அந்த பொண்ணை எப்படி அடக்கலாம்னா அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி தான் அடக்குறாங்க. அப்படி என் காது பட யாராவது பேசக்குள்ள நான் போய் டைரக்டா கேட்பேன். ஆனா இவங்க என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நீ ஏமா பேசுறமா பொண்ணுமா அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் இல்ல, என் கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசக்குள்ள எனக்காக நான் நிக்கலன்னா எனக்காக வேற யாரு சார் நிப்பா? நீங்க மத்தவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்களே நம்பலனா வேற யாருங்களை நம்புவா? நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி வைக்கிறேன், நாங்க பொண்ணா இருக்கிறதுனால மட்டும்தான் எங்க கனவுகளை அடக்குறீங்களா? இதுவே ஒரு பையனா இருந்தா? நிறைய பேர் இங்கே பேசினவங்க எல்லாருமே ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களையும் கேட்குறீங்க வரலனா, ஆனால் இவங்க அளவுக்கு அவங்க கிட்ட உங்களுக்கு அதிக பிடிவானம் இருக்குல்ல? ஏன் இப்போ பையன் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காப்புல ஊட்டியில். அப்போ அங்கே போயிட்டு வரும்போது 9 மணி 10 மணி ஆகும். நான் ஒரு 8:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஒரு 100 ஃபோன் அடிச்சிருவாங்க. சார் பைக்கில் வந்துட்டுருக்கோம், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஃபோன் பண்ணுறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு. அதே மாதிரி தாங்க சார் பொண்ணுங்களையும் நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, 8:30 மணியா 9 மணியா அந்த டைமுக்கு நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஏன் நீங்கள் லேட்டாக வர்றீங்க? நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட லட்சியம் என்ன? என்னோட லட்சியம் வந்து நான் வந்து சினி ஃபீல்ட் போகணுன்னு ரொம்ப ஆசை. காலேஜ் அகாடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் விஸ்காம் எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் என்னோட ஐடி டீம்மேட்ஸ்லாம் சொன்னாங்க, உனக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ ஃபேஸ் இருக்குது, நீ ஏன் மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி தான் நான் என் மாடலிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டுக்கு தெரியாமல் நான் வந்து வீக்கெண்ட்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் போய் நான் மாடலிங் ஷூட் பண்ணுவேன். ஸோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்கப்புறம் அது வீட்டுக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகி வீட்டில் நீ போகாத, அட்லீஸ்ட் ஒரு ஃபீவர் வந்தால் கூட கண்ணு பட்டுருச்சு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டோன்னே யார் உங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னது? அவங்க சோஷியல் மீடியாவில் அக்சஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அண்ணாவே சொல்லுவார். வீட்டில் வந்து அண்ணாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இப்போ இங்கே இந்த ஷூட் வந்ததுக்குமே அவர் ஓகே சொன்னால் தான் இங்கே விடுறாங்க. பையனுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை பெண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார். நேரங்காலத்துக்கு வீட்டுக்கு வரணுங்கிறத எல்லார் வீட்லேயும் எல்லாரையும் சொல்லி வளர்க்குறதான். ஆனால் எடுத்துக்கிற தொழில் சார்ந்து ஒரு நேரம் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லைங்களா? காலையில் டீச்சருக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்களா, காலைல 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. போலீஸ் வேலைக்கு போனாங்கன்னா எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி டாக்டர் வேலைக்கு போறீங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது, அது எத்தனை மணி வரும்னு சொல்ல முடியாது, போலீஸ் சொல்ல முடியாது. என்னெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலா உங்க கனவுகள் நோக்கி உங்களை ஒரு கேள்வியா வச்சு லாக் பண்றாங்க? நான் வந்து லவ் மேரேஜ் சார். நான் என் காதலை வீட்டில் சொன்னப்போ என் பைக்கை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. என் ஆர்சி அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அந்த வண்டியை வச்சு, ஆனால் அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அதை வாங்கிட்டாங்களா? 2020 பைக் வாங்கினேன். 2022 கிட்ட நான் லவ் பற்றி சொன்னேன். அப்போது அவங்க வந்து ஆர்சி அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. உனக்கு வண்டி இருக்கிறதுனால தானே நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்க, உனக்கு வண்டி இல்லை. 25 பேர் சுற்றி உட்காந்து நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணா பைக்கை ஓட்டிகிட்டு இருக்க, பையன் மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு நல்ல பொண்ணான்னு எங்கள் அம்மாவே என்னை பார்த்து கேட்கும்போது நான் 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையும் நம்பிக்கையும் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. நீங்கள் என்ன இப்போ படிச்சிருக்கீங்கம்மா? சார் நான் பிகாம் பண்ணியிருக்கேன் சார். பண்ணிட்டு இப்போ எதில் ஒரு வேலை செய்கிறீங்க? நான் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரீசன் என்ன, சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ்னு சொல்லி நான் அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவரால் ஒர்க் போக முடியாது. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அண்ணாவும் மந்த்லி ஒரு 2 வீக்ஸ் போவாங்க. நான் மட்டும்தான் ஃபுல்லாக வீட்டையே நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீட்டில் சின்னதாக எதுவும் பண்ணாங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அவங்க சாப்பாடு வைக்கும்போது நான் அழுதுட்டு சாப்பிட்ட நாட்கள் எத்தனையோ இருக்கு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உங்கள் பையனை நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தீங்க, நான் என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன் சேர்க்கல? இதே பணம் இல்லைன்னு தெரியுது. உங்க பையனை சேர்க்கும் போது எங்க இருந்து வந்தது பணம்? கடை வாங்கி தானே கட்டினீங்க. என்ன படிக்க வச்சிருக்கலாம்ல? நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா? நான் 8th இருந்து நான் ஹாஸ்டல்ல படிக்கிறேன் சார். ஃபேமிலியில இல்லை கூட எனக்கு முழுசா தெரியாது. அந்த பாசம் கூட எனக்கு அவ்வளோ கிடையாது. எல்லாமே நான் தனியா இருந்து நான் காலேஜ் படிக்கும் போதும் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு 5 மணி நேரம் மாசம் 4,500 ரூபா சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போனேன் சார். பாத்திர கடையில அவ்வளோ டஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வீசிங் இருக்கு, ஹெவி வீசிங் இருக்கு, பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ வலியோட நான் காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திர கடைக்கு நான் வேலைக்கு போனேன் சார். இப்போ கூட நான் ஒர்க் பண்றேன், எனக்கு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மார்னிங் 10 to 8 வந்து ஒரு கடையில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 9, 10 2 மணி நேரம் நான் அலைவேன் சார். ஈரோடு சிட்டி ஃபுல்லாக அலைவேன். ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன பார்த்தா தப்பதான் தெரியும். ஒவ்வொரு கடையை ஏறி அடுத்து என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், அது ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் அலைவேன் சார். பசங்க கிண்டல் பண்ணுவானுங்க, நான் கண்டுக்க மாட்டேன். கடையில் இருக்கவன் பேசுவான், நான் கண்டுக்கவே மாட்டேன். முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 10 மணி சாப்பிட்டு உட்காருவேன். 5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் தூங்குவேன். நான் தூங்குறதே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த வலிய வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் யார்கிட்ட சார் போய் சொல்ல முடியும்?
நான் யார்கிட்ட சொல்றது? இத்தனை பேர் பேசுறாங்க, சொசைட்டினால மட்டும் பிரச்சனை வரல. நீங்க அத்தனை பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு 10 தடவை 20 தடவை சொன்னீங்கனால அது உண்மையாயிடாது. நீங்களே காரணம்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைங்க கிட்ட மனசை விட்டு பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நான் படிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த பணத்தை கொடுக்கல, ஆனா ஒரு ஆண் பிள்ளையா இருக்கும்போது அதுக்கு காசு கொடுக்குறீங்க. பெண் பிள்ளைகள் 1 மணி நேரம் லேட்டா வந்தா கொஸ்டின் கேட்கிற நீங்க சார் அந்த சமூகத்துல தானே நம்ம இருக்கிறோம். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கிறோம் சார். அந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு மைக் பிடிக்க சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய நூற்றாண்டு ஆயிருக்கு. நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மைக்கை பிடிச்சி உங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, எது பாதுகாப்புன்னு உங்களுக்கு சொல்றதுக்கான இந்த மைக் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நூற்றாண்டாயிருக்கு. திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பிள்ளைங்களை பாதுகாப்புங்கிற பேர்ல மறுபடியும் இன்னொரு நூற்றாண்டுக்கு உங்களை கடத்தி எடுத்து உண்மைதான் சார் இது. நாளைக்கு நீங்க இல்லாமல் போகும்போது உங்க நினைச்சதையும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க நினைச்சதையும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அது இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட என்ன கொடுமைனா அவளோட கனவை தொலைக்கிறதா சார். இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்க கூடாதுன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான் சார். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னாலும் அது எங்கள் அம்மா தான் சார். 20 வயசில் ஒரு பையன்கிட்ட நின்று பேசினதுக்காக அவங்களோட வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க சார். அவங்க போலீஸ் ஆகணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை சார். என் பொண்ணை வந்து இன்னைக்கு இந்த சமூகம் வந்து அவள் தப்பானவன் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு வந்து எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்க ஒரு நபர் கூட கிடையாது. அதனால என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் உக்காந்துருக்கேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுத்ததுக்காக அவங்க ஊரில் உள்ள மக்கள் வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து யாருமே கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கவே இல்லை. அவங்கெல்லாம் வந்துட்டு இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்னுடைய கனவே வந்து நான் போலீஸ் ஆகணும் தாங்கிறது. இன்னுமே நினச்சாலே நெஞ்சே பதறும் சார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம போகும்போது ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஒரு போலீஸாக நிற்கிறாங்கன்னா கூட அவங்கள பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் உயிர் வந்து நின்று ரிட்டன் வந்து நான் உயிர் பெறது மாதிரி நான் உணர்றேன் சார். நீங்கள் போலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த நிமிஷமே இப்போ அந்த உயிரை விட கூட தயார் சார். அந்த சட்டையை போட்ட மறு நிமிஷமே அந்த உயிரை விட கூட நான் தயார் சார். அந்த அளவுக்கு நான் ரொம்ப லைக் பண்ணேன் சார் நான் அந்த வேலையை. அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது வர ஒரு கம்பீரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். அவங்களோட கனவை தொலைச்சிட்டாங்க அவங்க. அதனால தான் இப்போ நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா என்னோட கனவுக்கு முற்றுப்புள்ளி நீங்களாக வந்தால் கூட நான் உங்களை இன்றைக்கி எய்த்து பேசுவேன். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி எய்த்து பேசி தைரியமாக வீட்டை விட்டு வெளில வந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கனவை நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. அது எனக்கு எந்த விதத்துலேயும் போயிடக்கூடாது. ஏன்னா நாளுக்கு நாள் நான் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கேன் சார் கண்ணு முன்னாடி. இப்போ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன முதலீடு பிரச்சனையாக இருக்குது? உங்கள் வீட்டில் என்ன சப்போர்ட் கிடைக்கல? சார் சப்போர்ட் கிடைக்கலன்னா நான் வந்து மணி அவங்களால ரெடி பண்ண முடியல. எனக்கு புரியுது, நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் சார். இல்லை எவ்வளோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுங்கிற ஒரு தொழிலை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய உதவியாக எனக்கு இதாவது கிடைச்சா எனக்கு ஓகே அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். ஸோ 20,000 30,000 இருந்தாலே போதும் சார். நான் வந்து அவங்கக்கிட்ட இல்லை, இப்போ அவங்ககிட்ட இல்லவே இல்லை. நான் ஏன் இவ்வளோ வாக்குவாதம் ஒன்றும் கிடையாது சார். அவங்க எப்படியாவது ஒரு மூலையில் அவங்க பையனுக்காக ஒரு விஷயம் ரெடி பண்ணும்போது என் பிள்ளை பார்த்துக்கும் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே பணத்தை அவங்க கஷ்டப்பட்டாவது எனக்காக ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல சார். பாருமா, வா தமிழா மேடையில் உங்களோட தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்காக 10,000 ரூபாய் இந்த மேடையில் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் கீழே வாங்க. உங்கள் அம்மா இங்கே வாங்கம்மா. உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சதை விட நாங்கள் நம்பிக்கை வச்சு வா தமிழாவா ஷோ சார்பாக நாங்கள் 10,000 ரூபாய் இங்கே இப்போவே நாங்கள் கொடுக்குறோம். இந்தாம்மா. இங்கே பணம் மேட்ரு இல்லை. இந்த 10,000 ரூபா பணத்தை அவங்களே கூட சம்பாரிச்சிக்க முடியும். ஆனால் வா தமிழாவா எதை இங்கே அங்கீகரிக்க விரும்புதுன்னா அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்க தளரக்கூடாது, மேலும் போகணுங்கிறது தான் இந்த ஷோ விரும்புது. நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிங்கம்மா. எதிர்பார்க்கல சார். எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, நான் மற்ற பேஜில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இது வந்து ஈஸியாக இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் என்னோட ஸ்டேட்டஸில் போடுவேன். யாராவது ஒருத்தவங்க கேட்டு ஒரு 500 ரூபா அவங்க அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னா அந்த 500 ரூபாயில் 250 ரூபா வச்சு பொருள் வாங்கிட்டு மீதி 250 ரூபாவை என் ப்ராஃபிட்டாக வச்சு தான் சார் நான் இப்போ வரைக்கும் கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல சார். சந்தோஷமாக உங்கள் தொழில் ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க.
கலைஞர் டிவி சார்பாக உங்களுக்கு இதை கொடுத்தாச்சு. 20,000 ரூபாய் என்னோட என்ஜிஓ சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணாம் சார், இதுவே போதும் சார். என்னோட என்ஜிஓ சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நல்ல முயற்சியாக எடுத்து நீங்கள் வச்சுட்டு வாங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பாடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்யணும். அதுதான் அவங்க பயம். நான் இது வரைக்கும் நான் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நான் இது வரைக்கும் ரொம்ப டவுன் ஆகி விழுந்தது இல்லை சார். ஏன்னா அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி போகிற டேலண்ட் எனக்கு இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு கிடைக்கல. இப்போ இதிலேருந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் சார். சந்தோஷமா அண்ணனா, என்னுடைய வாழ்த்துக்கள். வா தமிழா ஷோர்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களுடைய துவக்கம் இருக்கட்டும். பெண்களுக்கான உரிமை எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்துகள் ஏற்படுறப்ப அதை தைரியமாக வெளியே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்டா அந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே நிறைய பாலியல் துன்புறுத்தல் வெளியே வராமல் மறைக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் அந்த மனபாரத்தோடே இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஏன்னா குடும்பங்களுக்குள்ள பாலியல் தொந்தரவு பண்ணும்போது சொல்கிறதுக்கு பயம் இருக்கும். சித்தப்பாவாக இருப்பார், பெரியப்பா இருப்பார், மாமாவாக இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான். பட் இன்னைக்கு தைரியமாக பெண்கள் வந்து வெளியில் வந்து சொல்கிறது. என்னோட ஃப்ரெண்டு சார், அவங்க அப்பா தவறாக நடந்துட்டதுனால ஷீ கமிட்டட் சூசைட். என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணான், என்னால் சொல்லவே முடியல. எந்த வயசில் சார்? when I was doing my 4th or 5th grade. 4வது 5வதுலேயே. ஓ மை காட். அவர் இறந்துட்டாங்க. அந்த குடும்பமே அப்படியே பிரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா இருக்காம 4வது படிக்கும்போது நடந்தது சார். 5 பெண் குழந்தைகள். அவர் அந்த ஆள் ஒரு சைக்கோ மாதிரி வெளியவே வரமாட்டான். 4வது 5வது படிக்கும்போது சூசைட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அப்போ சொன்னது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு? அவங்க அது என்னை ரொம்ப பாதிச்ச விஷயம் சார். என்னுடைய அந்த கால வாழ்க்கையில் என்னுடைய ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ஃப்ரெண்ட், எங்கள் தெருவில் என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பொண்ணு. நான் பேர் சொல்ல விரும்பலை. ஓகே. இன்னுமே எனக்கு அந்த பேரை கேட்குற நேரம்லாம் என்னை அறியாமல் என் உடம்பு அதிரும். இப்போ இருக்கிற துணிச்சல் எனக்கு அப்போ இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பாக கூண்டில் ஏற்றிருப்பேன். பெண்கள் வந்து இன்னைக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்காங்க சார். ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் அவங்களுக்கு தேவையானதை அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட்டை கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிக்கிற சுதந்திரம் வந்து மிகப்பெரிய சுதந்திரம் இல்லையா? நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடல் தாண்டி வணிகம் நம்மளால் செய்ய முடியுது. முன்னாடியெல்லாம் ஆண்கள் மட்டுமே கடல் தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து இன்றைக்கி நான் தனியாக ஒரு ஃப்ளைட்டில் நான் பறக்க முடியுது. சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் என்னால் தனியாக பயணம் செய்ய முடியுது, யாரோட துணை இல்லாமல். அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாகவும் கல்வியாலவும் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அதே நேரத்தில் அரசியலும் பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. நாடாளுமன்றத்திலே நமக்காக 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு என்ன சுதந்திரம் சார் பெண்களுக்கு வேண்டும்? சார் பெண்கள்கிட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்து பாருங்கள் சார். அவங்க எவ்வளோ அழகாக ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அரசியல்லையும் நான் இருக்கேன். அந்த அரசியலையும் நம்ம எப்படி ஒரு கையாளுகிற திறன் இருக்கு இல்லையா, அது பெண் சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தி சார். முன்னொரு காலத்துலலாம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஈக்குவல் ரைட்ஸ். நீ பேசுறியா, நான் பேசுவேன். நீ மண்டையை உடைக்கிறியா, நான் மண்டையை உடைப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது சார். வீட்டுக்காருக்கு அது மாதிரி நிறைய மண்டை உடைஞ்சிருக்காமா? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை. பெண்ணு வந்து தெளிவாயிட்டா, இல்லைனா படிச்சுட்டா, அதிகம் படிச்சுட்டா, வேலைக்கு போயிட்டா, பணம் சம்பாதிச்சிட்டா, அவங்களோட கன்வீனியன்ஸ் அங்கே பாதிக்கப்படுமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட எவ்ரிடே லைவ்லிஹுட்னா அவங்க டெய்லி காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க இருக்கிற வாழ்க்கையும் பாதிக்கப்படுமோ அப்படின்ற பயத்தில் மொத்த பேரும் எக்ஸாக்ட்லி பயத்தில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. இங்கே பெண் உரிமைன்றது காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு வீட்டில் பால் காய்ச்சறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நடுவில் பண்ணுற மொத்த வேலைகளும் நீங்கள் இருக்கிற மொத்த உங்களோட வாழ்க்கையுமே அடங்கிறது பெண் உரிமையில். ஆனால் இவங்க அதெல்லாம் தாண்டி ரொம்ப டீப்பாக எதோ பேசிட்டாங்க. அதெல்லாம் லாஃபுல் டாபிக்ஸாக இருக்குது. லா ரிலேட்டடாக பேசுகிறாங்க, விக்டிமைஸ் பண்ணுறதா பேசுகிறாங்க. நாங்கள் இங்கே வாழ்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவங்க வந்து வேறு எதையோ டைவர்ட் பண்ணி வேறு எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்காங்க. பெண் உரிமைன்றது வேறு, ரைட்? இருக்க விடுங்க, அவ்வளோதான் பெண் உரிமை. நீங்களும் பிறந்துட்டீங்க, நாங்களும் பிறந்துட்டோம், எல்லோரும் இருப்போம். அதை விட்டுட்டு நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன்ற இதை வைக்க வேணான்னு நினைக்கிறேன், ரைட்? இது கூட இந்த வயசில் இன்னும் இவங்களுக்கு புரியலையேன்றது ரொம்ப மன வருத்தத்தில் இருக்குது. எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறோம், பிறந்திருக்கிறோன்ற ஆங்கிளில் இவங்க யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம்,
இங்கே ஜென்ரலாக நம்ம பெண்கள்னு பார்க்கும்போது ரொம்ப கண்டிஷன்டாக பிறந்திருக்கோம், கண்டிஷன்டாக வளர்கிறோம். அதாவது ஒரு கோயில் யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யானை சின்னதாக இருக்கும்போது ஒரு சங்கிலி இருக்கும், அது அவ்வளோ பெருசானாலும் அதே சங்கிலியில் அடங்கி அதே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் பிறக்கும் போதுலேருந்து ஒரு கண்டிஷன்டு சிஸ்டமில் தான் நாங்கள் பிறக்கிறோம். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தான் நடந்துக்கணும், இதுக்கு மேலே நடந்தால் குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்டு சிஸ்டமில் நம்ம இருக்கிறோம். உன்னோட பிள்ளை உன்னோட பொறுப்பு, கணவன் உன்னோட பொறுப்பு, உன்னோட இன்லாஸ் உன்னோட பொறுப்பு, இப்படி குடும்பத்துக்குள்ளே மட்டுமே நம்மளோட பொறுப்பை வச்சுட்டு எப்போ நான் என்னோட பொறுப்பாவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை தவிர எல்லாருமே என் பொறுப்பில் வந்துடுறாங்க, ஆனால் நான் அங்கே இல்லவே இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஐவ் பிகம் இன்விசிபிள். என்னை தாண்டி எல்லாரை பற்றி யோசிக்க சொல்கிறீங்க, என்னை பற்றி நான் எப்போ யோசிக்கிறது? அதை இவங்க யோசிக்க விடாமல் தடுக்கிறாங்கன்றது தான் தட் இஸ் a ரியாலிட்டி. பெண் உரிமை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், சமமாயிடுச்சுன்னு நினச்சிட்டே இருக்கோம். இல்லை, ஒரு பக்கம் மேடாக இருக்குது, மேடாக இல்லை அது மலையாக இருக்குது, மலையாக இல்லை இமாலயா அளவுக்கு உயரத்தில் இருக்குது. அப்போது மடுவிலிருந்து ஒரு உயரத்துக்கு ஏறி ஒரு பெண்கள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெண் உரிமை கிடச்சிருச்சுன்னு சொன்னாலும் ஒரு இடத்துல ஏன் நம்ம பெண் உரிமையை பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ள இந்த பெண் உரிமை மாட்டிக்கிட்டு சின்னாமின்னப்பட்டு கிடக்கு. கொஞ்சம் லேட்டாக குழந்தை பெற்றுக்கங்கன்னு பசங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், சம்பாரிச்சிட்டு குழந்தை பெற்றுக்கங்கடா. ஆனால் அதையே ஒரு பெண் மருமகளாக வீட்டுக்கு வந்துட்டா அந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பு கிடையாது. உடனே பெற்றுக்குப்பா, அதெல்லாம் காலகாலத்தில் நடந்துடணும் அப்படின்னு ஒரே இடத்துல இந்த குடும்பம் தான் நிர்பந்திக்குது. சமூகம் மறுபடியும் கேள்வியாக கேட்டு அந்த பொண்ணை ஒரே இடத்துல கார்னர் பண்ணுது. சொந்த கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாம் வர்றவங்க வைக்கிற வேண்டிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் உள்ளூரில் வேலைக்கு இல்லையா, ஏன் வெளியூர் வேலைக்கு போகணும்? ஏன்னா நீ ஒரு பொண்ணு, நீ வெளியூரில் போய் எப்படி தனியாக வேலை பார்த்து சம்பாரித்து நீ தனியாக இருப்ப அப்படிங்கிற கேள்வியை ஒரு ஆணுக்கு கேட்கறது இல்லை, ஆனால் ஒரு பெண்ணுக்கு நம்ம கேட்குறோம். இன்றைக்கி ஆண் சுதந்திரத்தை பற்றி நம்ம கேள்வி கேட்காதவங்க பெண் சுதந்திரத்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு இடத்துல கேட்குற இடத்துல தான் அந்த சுதந்திரம் இன்ன வரைக்கும் இருக்குங்கும் போதே அந்த இடத்துக்கு பெண் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டியும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது.